ஒரு காலத்துல ரக்த பீஜன்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனுக்கு பிரம்மாவிடமிருந்து ஒரு பயங்கர வரம் கிடைச்சது. உன் ரத்தம் தரையில் விழுந்தா ஒவ்வொரு துளியிலிருந்தும் இன்னொரு ரக்த பீஜன் பிறப்பான் என்று. இந்த வரத்தால அவனை யாராலும் கொல்லவே முடியல. தேவர்கள் துன்பப்பட்டாங்க. தேவலோகம் நடுங்கிச்சு. அப்போ தேவர்கள் பார்வதி தேவியிடம் போய் முறையிட்டாங்க. பார்வதி தேவி கடுமையான கோபத்துல தியானத்திலிருந்து எழுந்தாள். அந்த கோபத்திலிருந்து ஒரு உக்கிர ரூபம் தோன்றிச்சு. அதுதான் காளியம்மன். கருப்பு நிறம், விரிந்த கூந்தல், கையில் வாள், கழுத்துல மாலையா அசுர தலைகள். பயங்கர யுத்தம். காளியம்மன் ரக்த பீஜனை தாக்கினாள். ஆனா ஒவ்வொரு முறை அவனுக்கு காயம் ஏற்பட்டதும் ரத்தம் தரையில் விழுந்தது. உடனே 1000 ரக்த பீஜர்கள் உருவாயினர். அப்போ காளியம்மன் ஒரு தீர்மானம் எடுத்தாள். காளியம்மன் ரக்த பீஜனை வெட்டும்போதே அவன் ரத்தத்தை தரையில் விழவிடாம வாயால் குடித்தாள். ஒரு துளி கூட பூமியில் விழல. அந்த நிமிஷம் ரக்த பீஜன் சக்தி இழந்தான். இறுதியில் காளியம்மன் அவனை அழித்தாள். ஆனா யுத்தத்துக்கு பின் அம்மனோட கோபம் அடங்கவே இல்ல. அவள் பூமியையே அழிக்கிற மாதிரி நடனமாட ஆரம்பிச்சாள். அப்போ சிவபெருமான் பூமியில படுத்தார். காளியம்மன் அவர் மேல் கால் வைத்ததும் உணர்ந்தாள். நான் எல்லை தாண்டிட்டேன். உடனே நாக்கை கடித்து கோபத்தை அடக்கினாள். காளியம்மன் கோபத்தின் வடிவம் இல்ல, அதிகாரம் கொண்ட தீமையை அழிக்கும் சக்தி. காளியம்மன் அருள் உங்களுக்கும் கிடைக்கணும்னா இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அம்மன் பேர்ல ஒரு கமெண்ட் எழுதுங்க.